நான் இந்த வீடியோல மே மாதம் பத்தி தான் பேச போறேன். என்னடா இவ ஜான்வரில உட்காந்துட்டு மே மாதத்த பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மே மாதம்னா மே மாதம் பத்தி சொல்லல. மே மாதம் படத்த பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்மள எல்லாருக்குமே வந்து நெறைய பேருக்கு வந்து இந்த படத்த பத்தி தெரிஞ்சிருக்கலாம். நெறைய பேர் இந்த படத்த பார்க்காமயும் இருந்திருக்கலாம். அந்த மாரியான ஆட்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல போறேன்றது வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா கன்டென்ட்ஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? மே மாதம்ன்ற படம் 1994ல டைரக்டர் பாலு அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சோனாலி குல்கர்னி அண்ட் வினீத் இவங்க 2 பேர் வந்து லீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வர பாடல்கள்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன் இப்ப வரைக்குமே வந்து எல்லாருக்குமே எதனா ஒரு ஃபங்ஷன் வந்துச்சுனாலோ, இந்த படத்துல வர பாட்ட வந்து பாடாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த எந்த ஒரு சிங்கிங் கான்டெஸ்ட்டா இருந்தாலுமே எல்லாருமே இந்த படத்துல வர ஒரு பாட்ட கண்டிப்பா பாடியிருப்பாங்க. ஏன்னா பாடல்கள்லாம் அவ்ளோ சூப்பரா இருக்கும். படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஏ. ரகுமான். இந்த படத்தோட கேமராமேன் வந்து பி.சி. ஸ்ரீராம் அவர்கள் தான் வந்து இந்த படத்துல வந்து கேமராமேனா வொர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டயலாக்ஸ்லாம் கிரேஸி மோகன் ஐ மீன் நம்ம கமல் சாருக்குலாம் வந்து அவர் டயலாக்ஸ்லாம் எழுதுவாரு. கிரேஸி மோகன் அவர் தான் இந்த படத்துலயும் வந்து டயலாக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. டயலாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஓவரா அந்த மாரிலாம் இருக்காது. ரொம்ப ஈஸி ஃப்ளோயிங்கா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படம் இப்ப பார்த்தா கூட ரொம்பவே எவர்கிரீனா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கனெக்டபிளா இருக்கும். அவ்ளோ சூப்பரான ஒரு படம். இந்த படத்தோட கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு அப்பா வளர்ப்புல வளர்ற ஒரு பொண்ணு. அவங்க அப்பா இத்தனைக்கும் வந்து ரொம்பவே பணக்காரரா இருந்திருப்பாரு. ஸோ, அம்மா வந்து சின்ன வயசுலயே இறந்துட்டு இருப்பாங்க. ஒரு பணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் அவளுக்கு நெறையவே இருந்தாலும், அந்த பொண்ணு ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை அவளுக்கு ரொம்பவே இருந்திருக்கும். அவங்க வீட்ல வந்து அவளுக்கு வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா, அவளுக்கு அந்த மாரியான ஒரு வாழ்க்கைய வந்து அவளுக்கு வாழ்றதுக்கு வந்து அவளுக்கு இஷ்டம் இல்லாம, அவ அங்க இருந்து மெட்ராஸ் கிளம்பி வந்துட்டு இருப்பா. மெட்ராஸ்க்கு கிளம்பி வர வழியில வந்து அவ வந்து வினீத்த சந்திச்சு, அவகிட்ட இவ கொண்டு வந்த காசையும் தற்சமயமா வந்து அவர்கிட்ட வந்து இழந்துட்டு இருப்பா. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த காச வசூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அவரோட வீட்லயே அவர் கூட ஒண்ணா ஷேர் பண்ணி அ வாழ்றது, அந்த மாரியான காட்சிகள் அந்த படத்துல வந்து நெறைய காட்டுவாங்க. ரொம்பவே ரியலிஸ்டிக்கா முகம் சுளிக்காத வகையில ரொம்பவே அழகா ரொமான்டிக்கான ஒரு படமா வந்து மே மாதம் வந்து அமைஞ்சிருக்கும். கண்டிப்பா இந்த படத்த பார்க்காதவங்க வந்து பாருங்க. ரொம்ப தற்சமயமா ஃபர்ஸ்ட் தான் என்னதான் வந்து சோனாலிக்கும், வினீத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நெறைய கிளாஷஸ் இருந்தாலுமே, போக போக அவங்களுக்குள்ள நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சோனாலியோட கதைய வந்து வினீத் கேட்ட பிறகு, எதனால வந்து அவரு ஊர விட்டு அவ வீட்ட விட்டு அவ வந்தா அப்படின்றது வந்து வினீத் கேட்கும்போது, ஒரு இடத்துல அவங்களோட வினீத்தோட ஹவுஸ் ஓனரான மனோரமா வந்து அ அவருக்கு வந்து நெறைய அட்வைஸ் பண்ணி, இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு காதல் வரதுக்கு வந்து அது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். லைக் அந்த படம் வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஏன் இந்த மாரியான படங்கள் இப்ப வரல? இப்ப நெறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இந்த படமும் ரிலீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லாருக்கும். அம் கண்டிப்பா 90ஸ்ல வந்த நெறைய பேருக்கு தெரியும். இந்த படம் எவ்ளோ சூப்பரான ஒரு படம்ன்ட்டு. இப்பயுமே கேடிவில இந்த படத்த போட்டா நெறைய பேர் உட்கார்ந்து பார்ப்பாங்க. லைக் அவ்ளோ சூப்பரான ஒரு படம். இந்த படத்துல வர பாடல்கள்லாம் ம் சொல்லணும்னு தோணுது. ஆனா சொன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் போட்டுருவாங்களே! அதனால சொல்ல முடியாது. அதனால நான் என்ன படத்த பத்தி சொல்றேன், அந்த படத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல என்ன பாட்டு இருக்கு, எத நான் சொல்றேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த படம் என்னதான் வந்து ஒரு சூப்பரான படமா இருந்தாலும், அப்ப வந்து இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்ட குடுக்கல. ஆனா, கண்டிப்பா எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப புடிச்ச படமா தான் இருந்திருக்கு. இப்ப பார்த்தா கூட நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி வேற எதனா மூவி பத்தி நான் பேசணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நான் கண்டிப்பா அத பத்தி எடுத்து பேசுவேன். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்ட்லான காய் மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத அட்ரஸ் பண்ணுவேன். அண்ட் என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து மூவி அப்டேட்ஸ் குடுக்கலாம். ஏன்னா மூவிஸ பத்தி பேசலாம் அப்டின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபும் வந்து எனக்கு இன்னும் அந்த மாரியான ஒரு மோட்டிவேஷன குடுக்கும். அண்ட் உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க் யூ.